கொடைக்கானல் அருகே மன்னமனூர் பகுதியில் 20 நாட்களாக தண்ணீர் விநியோகம் செய்யப்படவில்லை என கூறி ஊராட்சி மன்ற அலுவலகத்திற்கு பொதுமக்கள் பூட்டு போட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் நாட்ராயன் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் நாட்ராயன், இது குறித்த விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். வணக்கம் ஓவியா. திண்டுக்கல் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ளது கொடைக்கானல். கொடைக்கானல் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட மேல்மலை ஊராட்சியானது மன்னமனூர் ஊராட்சி. இப்பகுதியில் சுமார் 10,000க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இவர்கள் அனைவரும் விவசாயத்தை சார்ந்து மட்டும் வாழ்ந்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 30 நாட்களாக மன்னமனூர் பகுதி மற்றும் மன்னமனூர் ஊராட்சிக்கு உட்பட்ட கண்ணாபுரம் மற்றும் கைகாட்டி உள்ளிட்ட பகுதிகளில் குடிதண்ணீர் வழங்குவது இல்லை. ஊராட்சி நிர்வாகம் பலமுறை கூறியும் குடிதண்ணீர் வழங்கவில்லை. அவர்களிடம் கேட்டால் குடிநீரின் முக்கிய ஆதாரமாக விளங்கும் பரப்பாறு அணையிலிருந்து குழாய் உடைக்கப்பட்டுள்ளது. அதன் காரணமாகவே தண்ணீர் வரவில்லை என்று கூறினர். நாங்களும் 5 நாட்கள் 10 நாட்கள் பார்த்தோம். தற்போது 30 நாட்களுக்கு மேல் தண்ணீர் வரவில்லை. தொடர்ந்து ஊராட்சி மன்ற செயலாளரிடம் புகார் கூறினாலும், அதேபோல் வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் புகார் கூறினாலும் யாரும் தற்போது வரை நடவடிக்கை எடுக்கவில்லை. இதன் காரணமாகவே மன்னமனூர் ஊராட்சியில் உள்ள பெண்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து இன்று காலை 10 மணிக்கு ஊராட்சி அலுவலகம் முன்பு வந்து இருந்தனர். ஊராட்சி செயலாளர் வராததால் ஊராட்சி அலுவலகத்தை பூட்டிவிட்டு தற்போது வரை ஊராட்சி அலுவலகம் முன்பு அமர்ந்து தற்போது தர்மலாவிலும் அதேபோல் முற்றுகை போராட்டமும் நடத்தி வருகின்றனர். குடிநீர் உடனடியாக வழங்க வேண்டும். பெயரளவிற்கு மற்றும் அரசு அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகள் இருக்கின்றனர். எங்களது மேல்மலை பகுதியை கண்டுகொள்ளவில்லை. இதன் காரணமாகவே பெண்கள் அனைவரும் ஒன்று கூடி தற்போது முற்றுகை போராட்டம் நடத்தி வருகிறோம். எங்களுக்கு உடனடியாக தண்ணீர் தர வேண்டும். இங்கு விலைக்கு வாங்குவதற்கும் வழி இல்லை. அனைவரும் கூலி தொழிலாளர் மற்றும் விவசாயிகளாக உள்ளோம். ஆகவே உடனடியாக மாவட்ட நிர்வாகம் தலையிட வேண்டும். ஊராட்சி ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ. பெரியசாமி தலையிட்டு எங்களது பகுதியில் உடனடியாக குடிநீர் வழங்குவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என இப்பகுதி பெண்கள் கூறி தற்போது வரை போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஓவியா, தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி நாட்ராயன். தொடர்ந்து பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். காலை உணவு மதிய உணவு சமைக்கிறோம். பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு தண்ணி வரல. தொட்டிகளை பூரா தண்ணி முடிஞ்சது. 2 கிலோமீட்டர் போய் சமந்துட்டு வரோம். ஆள் பிடிச்சிதான் நாங்கள் சமைக்கிறோம். கூலியாளுக்கு பிடிச்சிதான் சமைச்சு வரோம். தண்ணி சுத்தமான தண்ணி இல்லை. தாங்கில தண்ணி குடிக்கல. கீழே அடிப்பட்ட தண்ணி தான் நாங்கள் மோக்குறோம். வட்டாரம் மன்னமனூர் பஞ்சாயத்துல குடிநீர் 1 மாதம் ஆச்சு. மக்கள் ரொம்ப தவிக்கிறாங்க. இன்னைக்கு நாங்க தண்ணி போராட்டத்துக்கு வந்திருக்கோம். இதுக்கு எங்களுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சா பஞ்சாயத்து பதில் சொல்லியே ஆகணும். எங்களுக்கு எதனால ஒரு முடிவு வரணும். மக்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுவரை பஞ்சாயத்துல இருந்து ஒரு மாசமா தண்ணி இல்ல. எதுவுமே கேட்க கிடையாது. எதுக்கு பஞ்சாயத்து? எதுக்கு அது ஒரு 25-30